Today we are going to see energy stored in the capacitor. Okay, energy stored in the capacitor. Capacitor அப்படிங்கிறது என்னது? சார்ஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். சார்ஜ் மட்டும் இல்லை, எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் கூட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறா அப்படின்னா என்ன நடக்கும்? The electrons of total charge minus Q are transferred from one plate to other plate. அப்படிதானே? ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டு டிரான்ஸ்ஃபர் த சார்ஜ் ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. அப்போ ஒரு சார்ஜை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பேட்டரியால் ஒர்க் பண்ணணும். சரியா? அதுதான் நம்மளுக்கு பேட்டரி. திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் என்ன பண்ணுது? அந்த கெப்பாசிட்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஓகே, டு டிரான்ஸ்ஃபர் இன் ஃபைனடெசிமல் சார்ஜ் டிக்யூ. இன்ஃபைனடெசிமல் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைனட்டாக சின்னதாக பொடிசாக இருக்கிற ஒரு சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம ஸ்மால் டி போட்டோம். சரிங்களா? ஃபார் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி த ஒர்க் இஸ் டன் பை. ஓகேவா? அந்த டன் ஒர்க்கை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா டபுள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதும்போது என்ன பண்ணலாம்? வி டாட் கியூ அப்படின்னு இருக்கு. வி டாட் கியூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல dw அப்படின்னு எடுக்கும்போது v டாட் dq. ஓகே, அப்படி எடுத்துக்கணும். வேர் v இஸ் ஈக்குவல் டு நேற்று பார்த்தோமா, சிக்கும் விக்கும் உண்டான ரிலேஷன் ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருப்பாங்க. ஸோ v இஸ் ஈக்குவல் டு q பை சி அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணலாம்? dw இஸ் ஈக்குவல் டு q பை சி இன்ட்டு dq அப்படி போடலாமா? இந்த மாதிரி போடலாமா? அண்டு சி லிமிட்ல வந்து 0 டு q மட்டுப்பாங்க. ஏன் 0 டு qனா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0ல இருப்பார். நீ சார்ஜை கொடுத்து அது என்ன பண்ணுது? ஒரு சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சார்ஜை வந்து வேல்யூ தெரியாதனால நான் கேபிட்டல் கியூ அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? கியூ பை சி டிக்யூ. உனக்கு மேத்தமெட்டிக்ஸில் கேள்விப்பட்டிருப்போமா? எக்ஸ் டாட் எக்ஸ் டிஎக்ஸ் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு போடணுமா? அதுமாதிரி கியூ டாட் டிக்யூவை நீ என்ன பண்ணிக்கலாம்? கியூ ஸ்கொயர் பை 2 போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த சி அந்த சி இங்கே போட்டுக்கலாம். 1.86. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்க? ஒர்டன் கண்டுபிடிச்சிருக்க. ஸோ இந்த ஒர்க் டன்னா என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நம்ம புக்கில் எப்படி எழுத போகிறாங்கன்னா ஃபிசிக்ஸ் புக்கில் யூஇ அப்படின்னு எழுதுவாங்க. சரியா? கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனர்ஜினால யூ, இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்னால ஸ்மால் அந்த கீழே வந்து கேபிட்டல் இ போட்டிருக்கேன். கேபிட்டல் இசி கூட என்ன ஓட்டனோ அதே ஓட்டை தான் அப்படி எழுத போகிறேன். கியூ ஸ்கொயர் பை 2c. நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 வச்சுக்கிட்டேன். கியூக்கு பதிலாக சிவி அப்படின்னு தெரியும். அந்த சிவி நான் போட்டுக்கிட்டேன். சரியா? சிவி போட்டவுடனே இந்த கியூ ஸ்கொயர் பதில் என்ன வரும்? சிவி போட்டால் சி ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்ம கியூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? சிவியை போடணும். அதாவது சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படின்னு போடணும். டிவைட் பை ஒரு சி இருக்குது. அப்போ இந்த சியும் இந்த ஒரு சி ஸ்கொயரில் இருக்க ஒரு சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆஃப் இன்ட்டு சிவி ஸ்கொயர், அவ்வளோதான். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1.87. வேறு கியூ ஸ்கொயர் சிவி இஸ் யூஸ்டு அப்படின்னு. This stored energy is thus directly proportional to the capacity of the capacitor and the square of the voltage between the plates of the capacitor அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யூஇக்கு ஏத்தாப்புல என்ன இருக்கு? ஆஃப் இன்டு சிவி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? அப்போ இந்த எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு? கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டன்ஸுக்கு. அண்ட் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு? இன்னொரு ஆளுக்கு ஸ்கொயர் ஆஃப் த வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் யாரு? பெட்வீன் அந்த கெப்பாசிட்டரோட பிளேட்டுக்கோட பெட்வீன்ல இருக்கிற இந்த வோல்டேஜ். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும் சிவி ஸ்கொயர் அப்படின்னு. But where this energy stored in the capacitor. But எந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது? கெப்பாசிட்டரோடைய எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்காங்க. சரியா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் இந்த ஈக்குவேஷன் 1.8 அதை ரீரைட் பண்ணுறாங்க. யூஇ அப்படிங்கிறத நம்ம ரீரைட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிக்கு நேற்று பார்த்தோமா எப்சான் 0 ஏ பை டி அப்படின்னு பார்த்தோமா? அண்ட் விக்கு என்ன? இ டாட் டி. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுது. வியோட ஈக்குவேஷன் சியோட ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக எனக்கு என்ன வந்துருன்னா 1/2 எப்சான் 0 ஏடி இன்ட்டு இ ஸ்கொயர். எப்படி வந்திருக்கும்? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த எப்சான் 0 போட்டுக்கோ. ஏ இங்கே இடி ஸ்கொயர் இடி த ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு. அப்போ இ ஸ்கொயர் டி ஸ்கொயர் வந்துடும். கீழே ஒரு டியும் மேலே ஒரு டி ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ ஏடி அப்படின்னு போட்டுப்போம். ஏடின்னு என்னது? ஏரியா அண்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ்னா வால்யூம்னு வச்சுக்கலாம். அதுதானே? ஏடிசி கூட வால்யூம் அர்த்தம். The energy stored per unit volume of the space is defined. Unit volume அப்படினால என்னன்னா அந்த எனர்ஜியை வந்து டிவைட் பை வால்யூம் அப்படி போட போகிறோம். ஸோ டோட்டல் எனர்ஜியை ஒரு வால்யூமால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சுன்னா எனர்ஜி டென்சிட்டி இருக்கும்.
பொதுவாக டென்சிட்டினால என்னது மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே எனர்ஜி டென்சிட்டினால எனர்ஜி பை வால்யூம், யூ பை யூ வால்யூம். அப்போ யூவோட வேல்யூ இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம வந்து போடணும் அப்படிதானே. ஸோ இது போடும்போது என்னெல்லாம் வரும், 1/2 வந்துடும், எப்சிலான் 0 ஏடி, ஏடியும் கீழே ஒரு வியும் வந்துட்டு இந்த இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஏடி தான் போட போகிறோம், இல்லை வியும் போடாலும் சரி, எது போடாலும் சரி. இதுவும் இந்த யூக்கு பதிலாக இந்த இடத்துல இதை போடுறதுல இந்த ஏடியும் கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி என்ன வரும், 1/2 எப்சிலான் 0 இ ஸ்கொயர் மட்டும் வரும், அவ்வளோதான். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1.89. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எனர்ஜி ஸ்டோர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸிட்டிங் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் போது இந்த எனர்ஜி எங்க வந்து இருக்கு அப்படின்னா இந்த பிட்வீன் த பிளேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் போது ஒன்ஸ் நீ கெப்பாசிட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ற, டிஸ்சார்ஜ்னா என்னன்னா சார்ஜை வந்து லூஸ் பண்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ண நம்மளுக்கே டிஸ்சார்ஜ் சார்ஜ் நம்மளுடைய செல்போன்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், என்ன உடனே 10, 20, 30, 40, 100ன்னு வரும். டிஸ்சார்ஜ் என்ன, அடுத்து நீ யூஸ் பண்ண அப்படி குறையுதா, அதான் டிஸ்சார்ஜ். ஸோ கெப்பாசிட்டர் அலௌட் டு டிஸ்சார்ஜ் எனர்ஜி இஸ் ரீட்ரைவ்டு. அப்போ நீ கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணால் இதே எனர்ஜி வந்து என்ன பண்ணலாம், ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? It is important to note that the energy density depends only on the electric field. இங்க பார்த்தா தெரியும் 1.8ல UE எதுக்கு டைரக்ட்லி பர்சனல் இருக்குன்னா எப்சிலான் 0 E ஸ்கொயர். எப்சிலான் 0 விட்டு வெறும் E மட்டும் வச்சுக்கோ. E னானது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நாட் ஆன் த சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். பிளேட்டோடைய அந்த சைஸை பொறுத்து இல்ல. சரியா? In fact, expression 1.89 is true for the electric field due to any type of charge configuration. எனி டைப் அது சார்ஜ் ஏற்கனவே போன கிளாஸ் சொல்லணும்னா ஒரு 2 கிளாஸ் முன்னாடி சார்ஜ் எங்கே வைக்கிற அதான் சார்ஜ் காமிக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் படிச்சுக்கோங்க. சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் இது அடிக்கடி 3 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சம்டைம்ஸ் 5 மார்க்கை கூட 1, 2 போட்டு ஒன்னா இதை கேட்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்ல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் கெப்பாசிட்டர்ஸ்னா கெப்பாசிட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபிளாஷ் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ் இன் டிஜிட்டல் கேமராஸ் ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் கேள்விப்படுறோம் டிஜிட்டல்லாம், அந்த இடத்துலலாம் ஃபிளாஷ் கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது. ஃபிளாஷ் கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது. அந்த ஃபிளாஷ் which comes from the camera when we take photographs due to the energy related from the capacitor called flash capacitor. நம்மளுக்கே தெரியும் ஃபிளாஷ் போடுவோம் அப்படிதானே. டக்கு அந்த ஃபிளாஷ் அடிக்கும் போது என்ன நடக்கு, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கேமரா வந்து வர ஃபிளாஷ்னால ஃபோட்டோ எடுக்கும் போது எனர்ஜி வந்து கெப்பாசிட்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு அந்த எனர்ஜி தான் அந்த லைட்டாக மாறி ஃபிளாஷாக தருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபிளாஷ் கெப்பாசிட்டர். 1.55Aல இருக்கும் போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பேட்டரி போட்டு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. கேமரா உடச்சு காமிச்ச மாதிரி நினைக்காத, அதை வந்து இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது டூரிங் கார்டியாக் அரெஸ்ட், பட்டுன்னு வந்தா பொட்டுன்னு போடுற அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு a device called heart defibrillator is used to give a sudden surge of large amount of electrical energy to patient chest to retrieve the normal heart function. ஸோ அந்த மாதிரி நெஞ்சு அடப்பு நெஞ்சு வரும்போது அந்த நெஞ்சு வலி வரும்போது உடனே இந்த ஹார்ட் டிஃபைபிரிலேட்டர் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுது, சடனாக ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி யார் கொடுக்காங்க, பேஷண்ட் செஸ்ட்டில் கொடுப்பாங்க. எதுக்கு, ஆள் இழுத்துக்கிட்டு இருக்கோன்னா சீக்கிரம் போய் சேருக்கா, இல்லை என்ன பண்ணுது அந்த ட்ரீட் பழைய இதுக்கு கொண்டு வரக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பேன் அப்படின்னு கேட்டால் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து சிவாஜி படத்தில் நடிச்சிருப்பார். அப்போ வந்து ரகுவரன் சார் இதுதான் பண்ணியிருப்பாங்க. அதுதானே அவர் வந்து கிறங்கி அந்த ஷாக் அடிக்கும் போது கிறங்கி போகும்போது இந்த இதெல்லாம் டப்பு டப்பும் நிறைய படத்துல ஆயிப்பான், அப்படியே டம்முன்னு ஒரு வைப்ரேட்லாம் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல யூஸ் ஆகுது. Capacitors, third one, capacitors are used in the ignition system of automobile engines to eliminate sparking. So வேற எங்க யூஸ் ஆகுது, ignition system of automobile engines அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பார்க்கை எலிமினேட் பண்ற அந்த ignition சிஸ்டத்தெல்லாம் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னு. Fourth one, capacitors are used to reduce power fluctuation in power supplies and to increase the efficiency of power transmission. பவர் ஃப்ளக்சுவேஷன் உனக்கே தெரியும், லோ பவர் ஹை பவர் அந்த மாதிரி சொல்லுமா, நார்மலாக வந்தால் பிரச்சனை இல்லை. லோ பவர் ஹை பவர் வரும்போது நம்மளோட எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து இதாயிரும், ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து பவர் ஃப்ளக்சுவேஷனை குறைக்க கெப்பாசிட்டி யூஸ் ஆகுது. அண்டு
அந்த எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷனை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே. ஹவெவர் கெப்பாசிட்டர் ஹேவ் டிஸ்அட்வான்டேஜஸ் அஸ் வெல். நல்லது இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அப்படிதானே? ஸோ என்ன சொல்கிறான், யானைக்கும் அடிச்சிருக்க மாதிரி கெப்பாசிட்டருக்கும் அடிச்சிறந்துது. டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஈவன் ஆஃப்டர் த பேட்டரி ஆர் பவர் சப்ளை இஸ் ரிமூவ்டு, பேட்டரியோ இல்லை பவர் சப்ளை ரிமூவ் பண்ணாலும் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுங்க, சம் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணது அப்படிங்க. எனர்ஜி ஃபார் சம் டைம், சார்ஜோ இல்லை எனர்ஜியோ சம் டைம் ஸ்டோர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டிவி இஸ் ஸ்விட்ச் ஆஃப், பட் நம்ம வீட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது 24 மணி நேரம் ஓடிட்டு தான் இருக்குது. சில பேர்லாம் அது போட்டே தூங்குவாங்க. எதுக்கு போடுறாங்க எதுக்கு தூங்குவாங்கன்னு தெரியாது. நைட்டு பார்த்துட்டு நிறைய வீட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் டிவி ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும். கேட்டேன், அப்படி கூட ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், எதுக்கு இப்படி டிவியை ஓட்டுறீங்கன்னா, இல்லை ஏதோ வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்தால், ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் நல்லா வருது அப்படிங்காங்க. சில பேர் உனக்கே பார்த்துருப்பீங்க, ஹெட்ஃபோனில் காதில் போட்டுவிட்டு படுத்துறது, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்குமோ அதில் ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். It is always advisable to not touch the back side of the TV panel. எப்பவுமே என்ன பண்ணணும், உடனே கேபிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிவியை 2-3 தட்டெல்லாம் தட்டக்கூடாது. சரியா? உடனே நம்ம தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு டிவியோட பேக் சைடில் போயிட்டு அதை திருக்கி விட்டுறாத. ஏன்னா ஷாக்கு எதுலனாலும் வரலாம். அதனால் டிவி பார்க்குறதோட நிப்பாட்டு, முன்னாடி பார்க்குறதோட பின்னாடி போய் பார்க்காது. ஓகே. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர். இந்த டைஎலக்ட்ரிக் நம்ம எங்கே போனாலும் கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த யூனிட் ஃபுல்லாமே டைஎலக்ட்ரிக் வரும். ஸோ கெப்பாசிட்டர் டைஎலக்ட்ரிக் வச்சா என்ன நடக்கும், இது வந்து காலேஜ் லெவலில் நாங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். We assume that the space between parallel plates of the capacitor is either empty or filled with air. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து கெப்பாசிட்டரில் 2 பேரல் பிளேட் இருக்குது, அதுக்கு உண்டான ஸ்பேஸை எம்டியாவோ இல்லை ஃபில்டு வித் ஏராவோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு ஏராவோ ஃபில் பண்ணுறோம். சப்போஸ் டைஎலக்ட்ரிக் லைக் மைக்கா, கிளாஸ் ஆர் பேப்பர் ஆர் இன்டிவிஜுவல் between the plates. மைக்கா பெஸ்ட் இன்சுலேட்டர், நேற்று பார்த்தோமா 100 இன்ட்டு அப்படின்னு பார்த்தோமா, ஞாபகம் நினைக்கிறேன். கிளாஸ், பேப்பர், இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டரை நீ between the plates வச்சா என்ன நடக்கும், கண்டிப்பா கெப்பாசிட்டர்ஸோடைய கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டர் கண்டிப்பா ஆல்டர் ஆகும், சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அதிகரிக்கா இல்லை கம்மியாகுதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? The dielectric can be inserted in the plates in 2 different way. அப்படி நீ வைக்க போகும்போது 2 டிஃப்ரெண்டான வகையில் வைக்கலாம். ஒன்று, கெப்பாசிட்டரை ஃபர்ஸ்ட் பேட்டரியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த டைஎலக்ட்ரிக் வைக்க போகிறேன். ரெண்டாவது, இந்த பேட்டரிக்கு நடுவில் இந்த கெப்பாசிட்டர் நடுவில் டைஎலக்ட்ரிக் வச்சுருக்கேன், வித் பேட்டரி கனெக்டடாக வச்சுருக்கேன். சரியா? when the capacitor is disconnected from the battery, first case என்னது, பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கன்சிடர் கெப்பாசிட்டர் வித் 2 parallel plates each of cross section area A and are separated by a distance D. 2 parallel plate வச்சுக்கிது, 2 parallel plate வச்சுட்டு அதோடைய each cross section area A வச்சுக்கிது and separate by a small distance வச்சுக்கிது. கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுறேன், எதால, ஒரு பேட்டரி ஆஃப் வோல்டேஜ் V0ல சார்ஜ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டோரேஜான சார்ஜ் வந்து எவ்வளோனா Q0. அப்போ கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கணும், உனக்கு இப்போ என்னெல்லாம் கிடச்சிது, சார்ஜ் கிடச்சாச்சு, வோல்டேஜ் கிடச்சாச்சு, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஈஸியாக பார்த்தலாம். ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூ C0 = Q0/V². The battery is then disconnected from the capacitor and the dielectric is inserted between the plates. அப்போ என்ன பண்ணு, அதுக்கு அடுத்த உடனே என்ன பண்ணுது, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுத, அப்போ டைஎலக்ட்ரிக்கை அந்த பிளேட்டுக்கு நடுவில் வச்சுருது. ஓகே, இந்த கொடுத்துருக்கான இந்த படம், இந்த படத்தை ஒரு செகண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்காங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அப்படிதானே. ரெண்டாவது படத்துலையும் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாங்க, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுலையும் சரி, ரெண்டாவதுலையும் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, the introduction of dielectric between the plates will decrease the electric field. அப்போ என்ன அர்த்தம், நீ டைஎலக்ட்ரிக்கை எப்போ ஒரு between the plates இன்சர்ட் பண்றியோ உடனே என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக E = E0/εr, இல்லை E0 அப்படிங்கிற என்னன்னா கெப்பாசிட்டர் உள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? εr அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிவாங்க, அந்த டைஎலக்ட்ரிக்கோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ் படிச்சது தான், μ0 ε0 படிச்சிருக்கோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி சிம்பிளிஸ்ட் நோன் அஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த εr வந்து 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், E is less than E0. ஏன்னா இவர் 1ஓட அதிகமாயிட்டாரு, கீழே உள்ள டேம் 1ஓட அதிகமானா
அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஈயோட வேல்யூ கண்டிப்பா குறையும். அதனால இ இஸ் லெஸ் தென் இ0 கொடுக்குறாங்க. ஆஸ் ஏ ரிசல்ட் இதுல ஈனா என்ன, இந்த இப்போ நம்ம நடந்த சேஞ்ச் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஈ0 இன்சைட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட். As a result, the electrostatic potential difference between the plates V is equal to ED is also reduced. ஸோ இந்த மாதிரி நடந்தா உடனே என்ன நடக்குது, நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் உனக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. பட் அட் த சேம் டைம் த சார்ஜ் Q0 வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். உனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது, ஆனால் சார்ஜ் எந்த வித சேஞ்சும் இல்லை. வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஒன்ஸ் த பேட்டரி இஸ் டிஸ்கனெக்ட். பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாலும் ஏன்னா அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். ஓகே, ஹென்ஸ் த நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ், இப்போ நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா V is equal to E dot D. E dot D போட்டுக்கோ, ஈக்கு பதிலாக E0 by எப்சிலான் R எழுதிக்கோ, டியை படிச்சுக்கோ. அண்டு இதில் பார்த்தோன்னா டக்குன்னு V0 by எப்சிலான் R போடுப்பாங்க. எப்படி போடுப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியுமே. V is equal to E dot D னா E0 dot D னா என்னது V0. அதான் 1.92 ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். We know that the capacitance inversely proportional to the potential difference. இதில் பார்த்தா தெரியுதா, இதை பார்த்தா இங்கே தெரியுது, பழசை பார்த்தா தெரியுதா. C is indirectly proportional to 1 by V எழுதிப்போமா, capacitance inversely proportional to potential difference. Therefore அப்போ என்ன நடக்கும், V டிகிரீஸ் ஆனால் C இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிகிரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு டைஎலக்ட்ரிக்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அப்படின்னா புதுசாக ஒரு கெப்பாசிட்டர் மாறி இருக்கும். தட் இஸ் நியூ கெப்பாசிட்டி. அந்த நியூ கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், C is equal to Q0 by V அப்படின்னு எழுதிக்கோ. விக்கு பதிலாக என்ன தெரியும், V0 by எப்சிலான் R தெரியுமா. V0 கீழே போட்டு எப்சிலான் R மேலே கொண்டு போயிருக்கேன், அதனால இந்த வந்திருக்கு எப்சிலான் R சொல்லிட்டு. எப்சிலான் R Q0 by V0 அப்படிங்கிறது, Q by Vனால என்ன தெரியும், C தெரியும். இங்கே Q0 by V0 என்ன தெரியும், C0 தெரியும். அதை இங்கே போடுறோம். ஸோ எப்சிலான் R is greater than 1 அப்படின்னா என்னத்தம், C is greater than C0. எப்படி E is less than E0 அதேமாதிரி C is greater than C0. ஸோ அதனால என்ன சொல்றான், ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் போது என்ன நடக்கு, கெப்பாசிட்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிப்பான். இந்த ரெண்டு லைனையும் நல்லா கவனிச்சுக்கோ. இன்னொரு லைன் நான் இப்போ ஒன்று சொன்னோம்னா, இப்போதான் ஒன்று சொன்னேன், அந்த லைன் எங்கே வேணும், மேலே இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி V டிக்ரீஸ் ஆகுது, C இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம இப்போ சொல்லியாச்சு. ஸோ டைஎலக்ட்ரிக் இன்க்ரீசஸ் த கெப்பாசிட்டன்ஸ் யூசிங் ஈக்குவேஷன் 1.84 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு C is equal to 1.84ல என்ன ஈக்குவேஷன் இருக்கு, இந்த இருக்கா, C is equal to எப்சிலான் 0 A by D அப்படின்னு இருக்கு. அந்த ஈக்குவேஷன் எடுக்கும். எப்சிலான் 0க்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, எப்சிலான் 0 A by D. இது போக எப்சிலான் R இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1.93 ஈக்குவேஷன் பாரு, எப்சிலான் R இன்ட்டு C0 அப்படின்னு தெரியும். அடுத்தானே C0க்கு பதிலாக நமக்கு எப்சிலான் 0 A by D அப்படின்னு தெரியும். இந்த எப்சிலான் R இன்ட்டு எப்சிலான் 0 டோட்டலாக எழுதலாம், எப்சிலான் வச்சுக்கலாம். ஸோ எப்சிலான் என்னது, இஸ் த பெர்மிட்டிவ் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம். எப்சிலான் R இன்ட்டு எப்சிலான் 0 தான் என்னது, பெர்மிட்டிவ் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம். இப்போ அடுத்து இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க, கெப்பாசிட்டர் கண்டுபிடி, எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், U0 is equal to 1/2 Q square C Q square by 0 by C0. ஓகே, C இது போட்டுக்கணும். இப்போ இது என்னது, இது என்ன எனர்ஜி, எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் பிஃபோர் த இன்சர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக். நல்லா தெரிஞ்சுக்கணும், டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள அந்த எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர். ஓகேவா. பட் இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டேன் சார், அப்போ என்ன நடக்கும், Q0 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அவர் மாறவே மாட்டார். பட் கெப்பாசிட்டி மாறி இருக்கும், கண்டிப்பாக அந்த C0 மாறி இருக்கும், இன்னும் சொல்ல போனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அப்போ அதனால என்ன நடந்திருக்கும், புது எனர்ஜி, அந்த ஸ்டோர் எனர்ஜி வந்து நான் டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்க. புது எனர்ஜி நான் வந்து யூன்னு வச்சுக்கிட்டேன், 1/2 Q square C வச்சுக்கிட்டேன். இந்த இதில் வந்து சிக்கு பதிலாக எனக்கு என்ன தெரியும், எப்சிலான் A by D போட்டுக்கலாம், இல்லை எப்சிலான் R அந்த இதையும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டோடனே என்ன வந்திருக்கு பாரு, எப்சிலான் R C0 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல
1/2 q ஸ்கொயர் cc 0 இது எல்லாத்தையும் சேர்த்து நான் u0 இந்த போட்டுருக்கேன். இதுக்கு எல்லாத்தையும் பதிலாக நான் u0 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ என்ன வருது, புதுசாக இருக்கிற எனர்ஜி பழைய எனர்ஜியை விட எப்சிலான் ஆர் மடங்கு கம்மியாகுன்னு அர்த்தம். எப்சிலான் 0ங்க என்னது, பிஃபோர் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர், அதுதான். இது என்னது, ஆஃப்டர் இன்சர்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக், அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேரில் யார் அதிகமாக இருக்கானா, யார் அதிகமாக இருப்பா, இவர் தான் அதிகமாக இருப்பார். ஏன்னா இவரோட ஒரு சம் டேர்ம்ஸை நீ டிவைட் பண்ணால் தான் இந்த டேமே வருது அப்படின்னா இவர் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கார். சரியா, அதுதான் பார்க்கலாம். So epsilon is r is epsilon r greater than 1, we get u less than u0. இப்போ epsilon r வந்து 1 ஓட அதிகமாக இருந்ததுன்னா u is less than u0. ஏற்கனவே பார்த்தா e டேர்ம்ல பார்த்தோமா அதே தான். This is a decrease in energy because there is a decrease in energy because when the dielectric insert the capacitor spends some energy in pulling the dielectric insert. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. என்ன வந்தாச்சு, ஒரு டயலெக்ட்ரிக் நீ இன்சர்ட் பண்ணும்போது உனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோரிங் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, எதனால் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நீ ஒரு டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது உடனே இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுது, சம் அமௌண்ட் ஆஃப் என்கிட்ட இருந்த சம் அமௌண்ட் ஆஃப் நான் வந்து செலவழிக்கேன். எதுக்கு செலவழிக்கேன் அப்படின்னா, இன் புல்லிங் த டயலெக்ட்ரிக் இன்சர்ட், அந்த டயலெக்ட்ரிக்கா உள்ள இழுக்க ட்ரை பண்ணுறதுனால சம் எனர்ஜியை நான் டிக்ரீஸ் பண்ணுறதுனால என்னோட எனர்ஜியில் லாஸ் ஆகிருக்கு, அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போல்லாம் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறியோ அப்போல்லாம் என்ன நடக்கும், கெப்பாசிட்டன்ஸோடைய அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஸ்டோர் எனர்ஜி வந்து கம்மியாகும். அது மட்டும் நடக்கும். இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. So here another case, when the battery remains connected to the capacitor. போன கேஸ்ல என்ன பண்ணோம், பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும், பட் இப்போ என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம், now let us what happens அப்படிங்கிறாங்க. வோல்டேஜ் வந்து V0 and remains connected to the capacitor when the dielectric is inserted into the capacitor. ஓகேவா, the potential difference V0 across the plates remains constant. இந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த between the plates நடுவுல potential difference remains constant தான் இருக்கு. But it is found experimentally, first shown by Faraday, that when dielectric is inserted, the charge stored in the capacitor increased by the factor epsilon r. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆனால் என்ன நடக்குது, ஒரு டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது சார்ஜ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுங்க. எந்த ஃபேக்டர்னா எப்சிலான் ஆர் ஃபேக்டரில் இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ அதே படம் தான், ஃபர்ஸ்ட் இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சரியா, கெப்பாசிட்டி சார்ஜ் த்ரோதே பேட்டரி. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறாங்க, பேட்டரி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ புதுசாக அந்த சார்ஜ் எவ்வளோ கூடி இருக்குன்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0. Q0 என்னது, அந்த ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோமா இந்த பேட்டரியை இது பண்ண முன்னாடி. ஓகேவா, இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா Q இன்க்ரீஸர் ஆகிருக்கு, இந்த ஃபேக்டரில் இன்க்ரீஸர் ஆகிருக்கு. சரியா, ஓகே. எப்சிலான் ஆர் Q0 டியூ டு திஸ் இன்க்ரீஸ்டு சார்ஜ் த கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ Q இன்க்ரீஸ் ஆகிட்டு, அப்போ Q இன்க்ரீஸ்னால சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த ஃபார்முலா, C=Q/V0. அப்போ Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு, Qவோட வேல்யூ போடு, எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0 போட்டுக்கோ. போட்ட உடனே என்ன ஆயிருக்கு, இல்லை என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, Q0/ε0 சாரி V0 பதிலாக நான் என்ன பண்ணிடலாம், C0 அப்படின்னு வச்சுக்கோ. அவ்வளோதான். ஏன்னா Q/Vனா C, Q0/V0னா C0, அவ்வளோதான் போட்டுக்கலாம். However, the reason for the increase in capacity in this case when the battery remains connected is different from the case when the battery is disconnected before introducing the dielectric. ஸோ இதில் என்னதான் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இப்போ அதில் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் நடந்துன்னு சொல்லியிருக்கோம், அப்படிதானே. ஆனால் எதனால் இன்க்ரீஸ் நடந்தது அப்படின்னா, நம்மளுடைய அந்த when the battery remains connected, நம்ம பேட்டரி ரிமைன் கனெக்டட் பண்ணியிருக்கோமா, இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இதை விட பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அதான் டயலெக்ட்ரிக்கை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், அந்த அப்போவும் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருந்தது. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் எப்சிலான் A0 A/D அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து C0 வேல்யூ. நவ் எனக்கு C தான் தேவை. சியோட வேல்யூக்கும் C0 வேல்யூக்கும் என்ன இருக்கு, இந்த போட்டுக்கணும், இதை பார்த்துக்கோ. C0க்கும் Cக்கும் இதுதான், C/εr C0 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ C எனக்கு தேவை அப்படின்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு C0, இது ஃபுல்லாக போட்டுட்டு இது கூட ஒரு எப்சிலான் ஆரையும் போடணும். அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு ε0 எப்சிலான் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது போக மற்றபடி A/D அப்படின்னு ஓட்டு, அவ்வளோதான்.
the energy stored in the capacitor before the instant of dielectric is given by நம்ம ஏற்கனவே இதான் இந்த இதை நம்ம போன இதில் பார்த்ததான் ஒரு ஒரு கெப்பாசிட்டியில் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அதை டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோனா U0 = 1/2 C0 V0 square. Note that here we have not used the expression U0 1/2 Q square C0 Q. அந்த டைமை யூஸ் பண்ணாமல் C0 V square இந்த டைமை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா பிகாஸ் ஹியர் Qவும் சேஞ்ச் ஆகிருக்கும், கெப்பாசிட்டியும் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆன டைமை நம்ம போட வேண்டாம், சரியா? அதனால அதை வந்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷன் 1.100 இந்த வர இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா V0 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் த டயலெக்ட்ரிக் இன்சர்ட் இப்போ என்ன பண்ணுறேன், டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ உடனே என்ன நடக்கும், உன்னை கேட்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும்னு சொல்லிடுவேன். அதான் சொல்லியிருக்காங்க கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீஸ். அப்போ அதனால கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும், அந்த ஸ்டோர்டு எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ U = 1/2 CV². இது புதுசாக உள்ள இது டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது. டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது C0, டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் C. ஓகேவா? இந்த சியோட வேல்யூ நமக்கு தெரியும், இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த இருக்கலாம் சியோட வேல்யூ εr C அப்படின்னு C0ன்னு இருக்கு, அதை போட்டிருக்கேன். εr C0 அண்ட் V² போட்டுக்கிறேன், எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு அப்புறம் 1/2 C0 V² 0 இதற்கு ஃபுல்லாமே U0ன்னு இங்கே நம்ம வச்சுருக்கோம். இந்த டேமை ஃபுல்லாக 1.100 அது போல் இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வருது, U = εr × U0. அப்போ εr 1 விட அதிகமாக இருந்தால் எது அதிகமாக இருக்கும், U தான் அதிகமாக இருக்கும், U0 கம்மியாக இருக்கும். It may be noted that since voltage between the capacitor V0 is constant, the electric field between the plates also remains constant. இதுலேருந்து என்ன தருது அப்படின்னா, between the plates அந்த கெப்பாசிட்டரோட between the plate வந்து V0 கான்ஸ்டண்டாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் எனர்ஜி டென்சிட்டி பார்க்கணும். எனர்ஜி டென்சிட்டி எப்படி பார்க்கலாம், U = 1/2 நம்மளுடைய எனர்ஜியை எதா பண்ணணும், ஒரு எப்சான் எதா டிவைட் பண்ணுவோம், வால்யூமால் டிவைட் பண்ணுவேன், ரைட்டா? ஸோ எல்லாம் வால்யூமால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது, 1/2 ε/E0² அப்படின்னு வந்துடும். ஸோ ஹியர் E is the perimeter of the given material சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள், நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம படித்ததுலேருந்து வந்துடுற ஒரு டேபிள் தான் இது. வந்து ஒரே டைமில் நம்ம பொதுவாக ஆன்லைன் கிளாஸ்னு சரி விறுவிறுன்னு போவோம், டக்கு டக்குன்னு நோட்ஸு வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டம் தான், ஒத்துக்கிடுதேன். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தேன், வீட்லேயும் ஒரு தடவை நீங்கள் திருப்பியும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்து நீங்கள் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் வேணும். திருப்பியும் ஒரு பேப்பர் எடுத்து நோட்ஸ் எழுதி ஓகே இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் டேபிளில் பாரு, இப்போ நம்ம படித்த ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. டயலெக்ட்ரிக் இன்சர்ட் எப்போ, ஃபஸ்ட்டு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது, ரெண்டாவது பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டில் கான்ஸ்டன்டாக இருக்கும், ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் ஃபஸ்ட்டில் டிக்ரீஸ் ஆகும், நீ இந்த ஒரு டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ண உடனே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் ரெண்டாவது பாரு பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது கான்ஸ்டன்டாகவே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு கேஸில், ரெண்டாவது கேஸில் கான்ஸ்டன்ட் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இதில் என்ன வரும், ரெண்டு கேஸ்லுமே இன்க்ரீஸ் ஆகும். நீ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணால் கனெக்ட் பண்ணாலும் சரி, கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு எனர்ஜி எப்படி இருக்கும், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும், பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் நடக்கும். ஸோ இதை வச்சு ஒன் வேர்டு கேட்பாங்க, முக்கியமான எனர்ஜி எப்படி இருக்கும் இல்லை கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்க, அந்த ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற இதை நம்ம பார்ப்போம்.